அன்பான குழந்தைகளே வணக்கம். சுகமா இருக்கீங்களா? ஓகே, சுகமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சரி, என்னைக்கும் டீச்சர் தானே கிளாஸ் எடுக்க வருவாங்க. இன்னைக்கு ஏன் சார் வந்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறீங்களா? நீங்க 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்த பிறகு இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வரவே இல்லையா? அதனால உங்களை எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் சார் வந்திருக்கிறேன். ஓகேவா? சரி, போன வகுப்புல என்ன படிச்சீங்க? யானையோட ஒரு கதை படித்தோம் இல்லையா? குட்டி யானையுடைய சேட்டைகள், அது தும்பிக்கையை கழுகாமல் சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனைகள், அதற்கு அம்மா சொல்லி கொடுத்த சுகாதார பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும்? சுத்தமாக இருக்கணும். நாமளும் சுத்தமாக இருக்கணும், வீட்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ மட்டும்தான் நமக்கு என்ன வராது? நோய்கள் வராது. இப்போ ஏன் நீங்கள் எல்லாம் வீட்டில் இருக்கிறீங்க? ஆமாம், கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொற்று நோய் என்ன செஞ்சிருக்குது? ஊரெல்லாம் படர்ந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த தொற்று நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் நாம் என்ன செய்யறோம்? முகக்கவசம் போடுறோம். இன்னைக்கு இடைக்கிடைக்கு கைகளையெல்லாம் நல்லா சுத்தமாக சோப்பு போட்டு கழுகுறோம். கையில் சானிடைசர் எல்லாம் வச்சுட்டு இடைக்கிடைக்கு கிருமிகள் இல்லாமல் பார்த்துக்கிறோம். இது மட்டும் போதுமா? நாம் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய சுகாதார பழக்க வழக்கங்களை எல்லாமே சரியான முறையில் கடைபிடிச்சா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆரோக்கியமா நீண்ட ஆயுளோட இருக்க முடியும். ஓகேவா? சரி, நீங்க எல்லாருமே நல்ல குழந்தைங்க. அதனால கண்டிப்பா சுகாதார பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். 2 விதமான சுகாதார பழக்க வழக்கங்கள் இருக்கு. எதெல்லாம்? தனிநபர் சுகாதாரமும் சமூக சுகாதாரமும். தனிநபர் சுகாதாரம்னா என்ன? அவங்கவுங்க சுத்தமா இருந்துக்கிறது இல்லையா? முடி வெட்டுறது, கையில் நகங்கள் வெட்டுறது, குளிக்கிறது, சுத்தமான ஆடை அணிகிறது, பல்லு தேய்க்கிறது, இதெல்லாம் தனிநபர் சுகாதாரத்தில் வரும். சமூக சுகாதாரம் என்ன? குப்பையில் கண்ணிடத்துல போடக்கூடாது, கண்ணிடத்துல எச்சில் துப்பக்கூடாது, இல்லையா? அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எல்லாம் நம்ம எங்கேயுமே வீசி எறியக்கூடாது. இதெல்லாம் சமூக சுகாதாரம் அப்படிம்பாங்க. அப்போ நம்மளும் நல்லா இருக்கணும், சமூகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நமக்கு நோய் வராமல் இருக்கும். ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா இன்னொரு ஆளுக்கு என்ன செஞ்சிடும்? பரவி தொற்றக்கூடிய நோய்கள் தான் தொற்று நோய்கள் அப்படிம்பாங்க. சரி, இதெல்லாம் நீங்கள் போன பாடத்தில் யானை பாடத்தில் படிச்சிருப்பீங்க, குட்டி யானை மூலமாக. சரி, இன்னைக்கு சார் உங்களுக்கு உங்களை மாதிரியே அழகா 1ஆம் கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு குழந்தையோட கதை சொல்லித்தரலாம். குழந்தையோட பேர் தெரியுமா உங்களுக்கு? சரி, சாருங்க காட்டுறேன், வாசிச்சு பாருங்க. பார்த்தீங்களா? என்ன பேரு? யார் வாசிக்கிறது? என்ன பேரு? கோகிலா. கோகிலா, கோகிலா வாசிச்சீங்களா? கோகிலா இங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கோகிலா. கோகிலா எத்தனாவது கிளாஸ்ல படிக்கிறான்னு தெரியுமா? ஆமா, உங்களை மாதிரி 1ஆம் வகுப்புல தான் படிக்கிறா. கோகிலா அவங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளை. வீட்டில் யாருமே இல்லை. அப்பாவும் அம்மாவும் தாத்தாவும் பாட்டியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் கோகிலா ஒரே ஒரு பிள்ளை. அதனால கோகிலாவை எல்லாரும் எப்படி வச்சுக்குவாங்க? ரொம்ப பாசமாக வச்சுக்குவாங்க. செல்ல பிள்ளை கோகிலா. இப்போ கோகிலா ஒத்தையில் விளையாட முடியுமா? உங்கள் வீட்டில் நீங்கள் யார் கூட சேர்ந்து விளையாடுவீங்க? அக்கா கூட, அண்ணன் கூட, இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி மாமா இவங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடுவீங்களா இல்லையா?
ஆனா கோகிலாவுக்கு விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்? கோகிலா ஒத்தையில இருக்கிறார், செல்ல பிள்ளை. அதனால அவ விளையாடுறதுக்கு வேண்டிட்டு வீட்டுல ஏராளமான பிராணிகள்லாம் வளர்க்குறான். ஓகேவா? நிறைய பிராணி வளர்க்குறான். அப்ப இந்த பாடத்துல நம்ம போகும்போது அவ என்னென்ன பிராணி எல்லாம் வளர்க்குறா அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கலாம். இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? கோகிலா கட்டில்ல படுத்து உறங்கிக்கிட்டு இருந்தா. பக்கத்துல அவங்க அம்மா படுத்திருக்கிறாங்க, அந்த பக்கம் அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் படுத்து உறங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் தெரியுமா? கொக்கரக்கோ. யாரு? சேவல் கூவி இருக்கு. சேவல் எங்க நின்றுட்டு கூவும்? கூட்டுல இருந்து இறங்கி மரத்துக்கு மேல போய் ஏறி நின்றுட்டு சிறக பட்ட பட்ட பட்டன்னு அடிச்சுட்டு அப்படி ஆகாயத்தை பார்த்து சத்தமா கூவி இருக்கு. எப்படி? கொக்கரக்கோ. ஏன் சேவல் கூவுது? சூரியன் உதிக்க போகுது, விடிய போகுது. எல்லாரும் எந்திரிச்சு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன செய்யுது? சேவல் கூவுது. சேவல் கூவுற சத்தம் கேட்ட உடனே கோகிலாவுக்கு உறக்கமே போயிடுச்சு. ஐயோ விடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா? லேசா பிறண்டு படுத்தா பக்கத்துல வேற யாரோ படுத்திருக்கிறாங்க. தொட்டு பார்த்தா அப்படி பஞ்சு மாதிரி இருக்குது, முடியெல்லாம் இருக்குது. யாரா இருக்கும் கோகிலா பக்கத்துல படுத்திருந்தது? கோகிலாவுடைய பூனைக்குட்டி, செல்ல குட்டியான ஒரு பூனைக்குட்டி. அந்த பூனைக்குட்டிக்கு கோகிலா ஒரு பேரு வச்சிருக்கிறான். என்ன பேரு தெரியுமா? சார் எழுதி கேட்டது பாருங்க, கிட்டு. என்ன பேரு? கிட்டு. அதாவது கோகிலாவுடைய பூனைக்குட்டியோட பேர். அப்போ பூனைக்குட்டிய அந்த அரை உறக்கத்தில் படுத்துக்கிட்டு கோகிலா என்ன செஞ்சா? தடவி கொடுத்தா. தடவி கொடுத்த உடனே பூனைக்குட்டிக்கிட்ட சுகமா இருந்திருக்குமா இல்லையா? அது கோகிலாவோட சேர்ந்து படுத்துக்குச்சு. உடனே அந்த பூனைக்குட்டிய தடவி கொடுத்துக்கிட்டே கோகிலா ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சா. யாரை பத்தி பாடியிருப்பா? பூனைக்குட்டியை பத்தி தான் பாடலாம். எப்படி பாடலான்னு நீங்க பார்க்கணுமா? சரி, கோகிலா பாடுறத ஒண்ணு கேளுங்க. மியாவ் மியாவ் பூனை, மீசை உள்ள பூனை. மியாவ் மியாவ் பூனை, மீசை உள்ள பூனை. எலி பிடிக்கும் பூனை, ஏணி ஏறும் பூனை. மியாவ் மியாவ் பூனை, மீசை உள்ள பூனை. எலி பிடிக்கும் பூனை, ஏணி ஏறும் பூனை. பறன் மீது ஏறுமாம், பாய்ந்து எலியை பிடிக்குமாம். பறன் மீது ஏறுமாம், பாய்ந்து எலியை பிடிக்குமாம். பதுங்கி பதுங்கி நடக்குமாம், பாலை திருடி குடிக்குமாம். பதுங்கி பதுங்கி நடக்குமாம், பாலை திருடி குடிக்குமாம். மியாவ் மியாவ் பூனை, மீசை உள்ள பூனை. எலி பிடிக்கும் பூனை, ஏணி ஏறும் பூனை. அங்கும் இங்கும் நடக்குமாம், அடுப்பு மீது உறங்குமாம். அங்கும் இங்கும் நடக்குமாம், அடுப்பு மீது உறங்குமாம். அம்மா அடிக்க வருகையில் சும்மா சும்மா குதிக்குமாம். அம்மா அடிக்க வருகையில் சும்மா சும்மா குதிக்குமாம். மியாவ் மியாவ் பூனை, மீசை உள்ள பூனை. எலி பிடிக்கும் பூனை, ஏணி ஏறும் பூனை. கோகிலா பாடின பாட்டை கேட்டீங்களா? அழகா இருந்ததா? யாரை பத்தி பாடினா? பூனைக்குட்டியை பத்தி பாடினாலா இல்லையா? சரி, கோகிலா பாடின பாடல உங்களுக்கு வேண்டி சார் ஒரு தடவை பாடித்தரவே. நீங்க எல்லாம் என் கூட சேர்ந்து பாடணும். ஓகேவா? ஓகே, பாடலாமா? ஓகே, ரெடி? 1 2 3. மியா மியா பூனை, மீசை உள்ள பூனை.
சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். மியா மியா பூனை மீசை உள்ள பூனை எலி பிடிக்கும் பூனை ஏணி ஏறும் பூனை பரன் மேலே ஏறுமா பாய்ந்து எலியை பிடிக்குமா பரன் மேலே ஏறுமா பாய்ந்து எலியை பிடிக்குமா மியா மியா பூனை மீசை உள்ள பூனை எலி பிடிக்கும் பூனை ஏணி ஏறும் பூனை பரன் மேலே ஏறுமா பாய்ந்து எலியை பிடிக்குமா பதுங்கி பதுங்கி நடக்குமா பாலை திருடி குடிக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். பரன் மேலே ஏறுமா பாய்ந்து எலியை பிடிக்குமா பதுங்கி பதுங்கி நடக்குமா பாலை திருடி குடிக்குமா மியா மியா பூனை மீசை உள்ள பூனை எலி பிடிக்கும் பூனை ஏணி ஏறும் பூனை பரன் மேலே ஏறுமா பாய்ந்து எலியை பிடிக்குமா பதுங்கி பதுங்கி நடக்குமா பாலை திருடி குடிக்குமா மியா மியா பூனை மீசை உள்ள பூனை அங்கும் இங்கும் நடக்குமா அடுப்பு மீது உறங்குமா அங்கும் இங்கும் நடக்குமா அடுப்பு மீது உறங்குமா அம்மா அடிக்க வருகையில் சும்மா சும்மா குதிக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். மியா மியா பூனை மீசை உள்ள பூனை எலி பிடிக்கும் பூனை ஏணி ஏறும் பூனை பரன் மேலே ஏறுமா பாய்ந்து எலியை பிடிக்குமா பரன் மேலே ஏறுமா பாய்ந்து எலியை பிடிக்குமா பதுங்கி பதுங்கி நடக்குமா பாலை திருடி குடிக்குமா பதுங்கி பதுங்கி நடக்குமா பாலை திருடி குடிக்குமா அங்கும் இங்கும் நடக்குமா அடுப்பு மீது உறங்குமா அங்கும் இங்கும் நடக்குமா அடுப்பு மீது உறங்குமா அம்மா அடிக்க வருகையில் சும்மா சும்மா குதிக்குமா மியா மியா பூனை மீசை உள்ள பூனை எலி பிடிக்கும் பூனை ஏணி ஏறும் பூனை. ஓகே, பாட்டு பிடிச்சதா? ஓகே. கோகிலா யாரை பத்தி பாடிக்கிட்டு இருந்தா? பூனைக்குட்டியை பத்தி பாடிக்கிட்டே இருந்தா இல்லையா? அப்போ கோகிலா பூனைக்குட்டியை பத்தி பாட்டு பாட பாட வீட்டுக்கு வெளியில ஒரு ஆளுக்கு ரொம்ப கோபம் வந்துக்கிட்டே இருந்தது. யாருக்கு தெரியுமா அது? பாருங்க படத்துல. என்னது? நாய்க்குட்டி. யாரோட நாய்க்குட்டி? கோகிலாவோட நாய்க்குட்டி. அந்த கோகிலாவோட பூனைக்கு என்ன பேர் வச்சிருந்தா கோகிலா? கிட்டு. கிட்டு பூனை. அதே மாதிரி கோகிலாவோட நாய்க்குட்டிக்கு ஒரு பேர் வச்சிருந்தா. என்ன பேர் தெரியுமா? பாருங்க. ஏன் கோகிலா நாய்க்குட்டிக்கு வௌவௌன்னு பேர் வச்சிருப்பா? கோகிலாவோட நாய்க்குட்டி எப்படி குறைக்கும்? அப்படி குறைக்கிறதுனால கோகிலா நாய்க்குட்டிக்கு என்ன பேர் வச்சிருக்கிறா? வௌவௌன்னு பேர் வச்சிருக்கிறா. அதாவது கோகிலாவுக்கு பூனை எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நாய்க்குட்டியும் பிடிக்கும். ஆனா உள்ள இருந்து பாட்டு பாடுறது கோகிலா யாரை பத்தி பாடுறா? பூனையை பத்தி பாடுறாளா இல்லையா? அப்ப பூனையை பத்தி பாட்டு பாட வௌவவுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்னத்துக்கு தெரியுமா? இந்த கோகிலா எப்பயுமே அப்படித்தான். என்னைய வீட்டுக்கு வெளியே போட்டு கதவடைச்சிருவா, வீட்டுக்குள்ள விடவே மாட்டா. நான் இந்த குளிர்க்குள்ளையும் பனிக்குள்ளையும் எல்லாம் இங்கே கூட்டில் கிடப்பேன். ஆனால்
இந்த பூனைக்குட்டி என்ன செஞ்சிருது, அவன் கூட படுக்கையில் போய் படுத்துக்குது. அது மாத்திரம் இல்லை, பாரு தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறான். நான் இந்த கோகிலா கூட பேசவே மாட்டேன், நான் தனியாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய்க்குட்டி நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு கூட்டை விட்டு வெளியே வந்துச்சு. நாய்க்குட்டி கூட்டுக்குள்ள தானே இருக்கும், கூட்டை விட்டு வெளியே வந்துச்சு. இப்போ நாய்க்குட்டி கூட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்ததுன்னா அந்த ஏராளம் பேர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. யாரோட வீட்டுக்கு முன்னாடி? கோகிலாவோட வீட்டுக்கு முன்னாடி. கோகிலாவோட வீட்டுக்கு முன்னாடி யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குதா? சரி சார், இந்த படத்தை காட்டுறேன், இந்த படத்தை பாருங்க. அதில் யாரெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த கூட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறது யாரு? வெள்ளை கலரா இருக்குதா இல்லையா? அதுதான் நமக்குள்ள நாய்க்குட்டி. புரிஞ்சுதா? சரி, நாய்க்குட்டி அங்க வந்து நிக்குது. அந்த பக்கம் உருள்ல உட்கார்ந்து இருக்கிறது யாரு? அதுதான் கிட்டு பூனை. உருள்ல உட்கார்ந்து பார்த்தீங்களா, ஜம்முன்னு. சரி, வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேலியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய பறவை இது கருப்பா. பாருங்க, அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இருக்கு பார்த்தீங்களா? என்னது அது? வெரி குட், காகம். ஓகேவா? சரி, இந்த பக்கம் பாருங்க, நிறைய மரங்கள்லாம் இருக்குது. அதுல வாழையில உட்கார்ந்து இருக்கிறது யாரு? அணில் உட்கார்ந்து இருக்குது. அணில் இல்லையா? சரி, பின்ன நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே கூவாங்களே, கொக்கரக்கோ கோ, அவங்க எங்க நிக்கிறாங்க? முற்றத்தில் நிக்கிறாங்க. யாரு அது? சேவல் நிக்குது. சேவலுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி நமக்கு முட்டையெல்லாம் தரக்கூடிய ஒரு பறவை இருக்குது. என்னது அது? எஸ், வெரி குட், கோழி. சேவலுக்கு கோழிக்கு நடுவில் யாரோ சின்னதா நிற்கிறாங்களே, அது யாரு? யாரது? கோழி குஞ்சு. சரி, நீ மாமரத்துக்கு மேல பாருங்க, அந்த பக்கம் 3 மாங்காய் இருக்குது, இந்த பக்கம் 5 மாங்காய் இருக்குது. மாங்காய்க்கு நடுவில் ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களே, அது யாரு? அதுதான் யாரு? ஓணான். ஓணான் உட்கார்ந்து இருக்குதா? சரி, அங்க செம்பருத்தி செடியில யாரோ தேன் குடிச்சிட்டு இருக்கிறாங்களே, பார்த்தீங்களா? பறந்துக்கிட்டு, அது யாரு? தேன் சிட்டு. இத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறாங்க? அப்படி சொல்லி பாருங்க சாரோட சேர்ந்து. நாய்க்குட்டி, பூனை, காகம், அணில், சேவல், கோழி, அடுத்து கோழி குஞ்சு, ஓணான், தேன் சிட்டு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, இவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து முன்னாடி வந்து அப்படியே ஒவ்வொரு நின்று எல்லா பக்கமும் பார்த்து. ஏன் ஒவ்வொரு எல்லா பக்கமும் அப்படி பார்க்குது? ஏன் அவ்வளவு ஆணவமா அப்படி ரொம்ப கம்பீரமா நிற்கிது அது? ஒவ்வொரு யாரு? வீட்டுக்கே காவல்காரன் இல்லையா? வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் அவங்கள வரவிடாம பார்க்கறதும் வீட்டை காக்குறதும் நாய் தானே. அப்போ எனக்கு தெரியாம இத்தனை பேர் காலையில நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு அது என்ன செஞ்சது? வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த பக்கம் அணில் இருக்குது, ஓணான் இருக்குது, காக்கா இருக்குது, கோழி, சேவல் எல்லாமே இருக்கு. அவங்கெல்லாம் இந்த ஒவ்வொரு வந்து நின்ன உடனே யாருமே கண்டுக்கிறல. அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பிறகு ஒவ்வொருக்கு கோபம் வந்துச்சு. ஒன்றாவது அவன் பூனையை தூக்கி வச்சுட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறா கோகிலா. அவன் மேலே வேற கோபம். இங்கே வெளியே வந்து நின்னா யாருமே நம்மளை கண்டுக்கிறதே இல்லைன்ட்டு அடுத்து கோபம். சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு என்ன செஞ்சு தெரியுமா? ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு குறைச்சிச்சு. ஏன் குறைச்சது? குறைச்ச பிறகாவது எல்லாரும் நம்மளை கவனிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி குறைச்சது. ஆனால் யாராவது பார்த்தாங்களா? யாருமே திரும்பி கூடி பார்க்கல. சேவலும் கோழியும் முற்றத்தில் இருக்கக்கூடிய மண்ணை கிணறி தின்னுக்கிட்டு இருந்தது. அணில் வாழையிலிருந்து வெயில் காஞ்சிக்கிட்டு இருந்தது. காக்கா வேலையில் உட்காந்துட்டு காக்கான்னு கத்திக்கிட்டு இருந்தது. அங்கே ஓணான் நல்லா உறக்கத்தில் இருந்துச்சு. இந்த பக்கம் தேய்ச்சிட்டு
செம்பருத்தியில் தேனை குடிச்சுக்கிட்டே இருந்தது. யாருமே கண்டுக்கிறல. பழையபடி என்னாச்சு? தாங்க முடியுமா? நம்ம குறைச்சாச்சு ஒவ்வொன்று, யாருமே கண்டுக்கிறல. இனி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பழையபடி அப்படின்னு குறைச்சிச்சு. யாரு குறைச்சது? குறைச்சது. பின்ன யாராவது திரும்பி பார்த்துருப்பாங்களா? பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? சரி, தொடர்ந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? நம்ம பாட புஸ்தகத்துல கொடுத்துருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ எல்லாரும் உங்க பாட புஸ்தகத்தை எடுத்துட்டு அந்த வௌவ் என்ன செய்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றத ஒன்று வாசிச்சு பார்க்கணும். வாசிப்பீங்களா? ஓகே, எல்லாரும் வாசிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். 1 2 3. வாசிச்சிங்களா? எதெல்லாம் புரிஞ்சுது உங்களுக்கு? அணில் எங்கே உட்கார்ந்து இருக்குதுன்னு போட்டிருக்குது. அணில் எங்க இருக்குது? வாழை இலையில் அணில் போட்டிருக்குதா? சரி, தொடர்ந்தும் உங்களுக்கு நிறைய காரியங்கள் அதில் என்ன செஞ்சிருக்காது? புரிஞ்சிருக்காது. அப்போ நீங்க இனியும் நிறைய வாசிக்கணும். வாசிச்சா தானே புரியும். சரி, உங்களுக்கு வேண்டிட்டு கோபிகா ஒரு தடவை இதை வாசிச்சு காட்டுவார். யாரு? கோபிகா. கோபிகா யார் தெரியுமா? கோகிலாவோட தோழி கோபிகா வாசிக்கிறா. நீங்க நல்லா கவனிங்க. முற்றும் பார்த்தது.
மரத்தில் ஓங்கி ஒரு கொத்து. ஐயோ வௌ 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 அலறி ஓடியது. கவனிச்சிங்களா? அணில் எங்க இருந்தது? கீச் கீச் அணில். அணில் எப்படிப்பட்ட அணிலே? கீச் கீச் அணில். அது வாழை இலையில் இருந்தது. காகம் எங்கே இருந்தது? கா கா காகம். அது வாசலில் இருந்தது. ஓகே, கீச் கீச் அணில் அது வாழை இலையில் இருந்தது. கா கா காகம் அது வாசலில் இருந்தது. கோழி எங்கே இருந்தது? கண்டுபிடிக்க பார்க்கட்டும். கொக் கொக் கோழி. அது முற்றத்தில் இருந்தது. கொக் கொக் கோழி அது முற்றத்தில் இருந்தது. ஓகே, வௌவௌ என்ன செய்தது? உங்களெல்லாம் பார்த்துட்டு நாய்க்குட்டி குரைத்தது. நாய் குரைப்பதை பார்த்த மற்ற உயிரினங்கள் என்ன செய்தன? யாரும் அசையவில்லை இல்லையா? யாரும் அசையவில்லை, யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை. உடனே நாய்க்கு என்ன வந்தது? கோபம் வந்தது இல்லையா? முதலில் அது என்ன செய்தது? யாரை விரட்டியது? அணிலை விரட்டியது. அது அணிலை விரட்டியது. அணில் என்ன செய்தது? ஆமா, அது தென்னையில் ஏறியது. அணில் என்ன செய்தது? தென்னையில் ஏறியது. அடுத்து வௌவௌ என்ன செய்தது? காகத்தை விரட்ட போச்சு. காகத்தை விரட்டியது. காகம் என்ன செய்தது? காகம் பறந்து போனது. நாய்க்கு சிறைகளையே திருப்பி பறந்து போய் விரட்டுறதுக்கு காகம் பறந்து போயிடுச்சு. அடுத்தது என்ன செய்தது? சரி, அணில் ஓடி போய் வாழையில் உட்காந்துருச்சு. காகம் பறந்து போயிடுச்சு. இந்த முற்றத்தில் சேவலும் கோழியும் தான் இருக்குது. அப்போ கோழியை விரட்டலாம் சொல்லிட்டு கோழியை விரட்டியது. கோழியை விரட்டும் போது கோழி என்ன செய்தது? கோழிக்கு கோபம் வந்தது. ஏன்? பக்கத்துல குஞ்சு வேற இருக்குது, இந்த நாய் என்ன விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு கோபம் வந்துச்சு. அப்ப அது என்ன செஞ்சது? வௌவௌ முகத்தில் ஓங்கி ஒரு கொத்து. டொக்கு இல்லையா? வௌவௌ முகத்தில் ஓங்கி ஒரு கொத்து. கொத்து கிடைச்ச உடனே வௌவௌ என்ன செய்தது? அது அலறி ஓடியது. ஏன் அலறி ஓடுச்சு? கோழியோட கொத்துல நல்ல வேதனை எடுத்ததுனால அது வௌன்னு உரைச்சுக்கிட்டே என்ன செஞ்சிருச்சு? ஓடி போயிடுச்சு. ஓகே, இப்போ வௌவௌ வந்து முற்றத்தில் நின்ற உடனே என்னெல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? சரி, உங்களுக்காக சார் ஒரு தடவை இந்த பாடத்தை வாசிச்சு காட்டுறேன். நீங்க அதை வந்து கவனிப்பீங்களா? ஓகே, கவனிங்க. வா வா நாய்க்குட்டி, அதாவது பாடத்தோட பேர். வௌவௌ அப்படின்றது அது முதல் பாடம். வௌவௌ நாய்க்குட்டி அது கோகிலாவின் நாய்க்குட்டி. அது விழித்தெழுந்தது, சுற்றுமுற்றும் பார்த்தது. கீச் கீச் அணில் அது வாழை இலையில் இருந்தது. கா கா காகம் அது வாசலில் நின்றது. கொக் கொக் கோழி முற்றத்தில் இருந்தது. வௌ 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 நாய்க்குட்டி குரைத்தது. யாரும் அசையவில்லை. அணிலை விரட்டியது. அது தென்னையில் ஏறியது. காகத்தை விரட்டியது. அது பறந்து போனது. கோழியை விரட்டியது. கோழிக்கு கோபம் வந்தது. டக்! வௌவௌ முகத்தில் ஓங்கி ஒரு கொத்து. ஐயோ! வௌ 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 அலறி ஓடியது. என்னெல்லாம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? உங்க கோகிலா பூனையை தூக்கிட்டு பாட்டு உடனே நாய்க்கு கோபம் வந்தது. நாய் முற்றத்தில் வந்து நிற்கும்போது யாருமே கவனிக்கல. அது ஒவ்வொரு செயலாக செய்ய ஆரம்பிச்சது. பாவம் கடைசியில் அதுக்கு நல்ல ஒரு கொத்தும் கிடைச்சது இல்லையா? இப்போ நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது இந்த பாடத்தை வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யணும்? வாசிச்சு பார்க்கணும். ஓகேவா? சரி, சாரு உங்ககிட்ட 1-2 கேள்வி கேட்பேன்.
நீங்கள் சரியான முறையில் பதில் சொல்லணும். வௌவம் ஏன் அலறியது? ஆமாம், வௌவவுக்கு முகத்தில் ஒரு கொத்து கிடைச்சது. வௌவவை கொத்தியது யாரு? வௌவவை கோழி கொத்துச்சு. வௌவவை கோழி ஏன் கொத்துச்சு? வௌவவ் கோழியை விரட்டியது. ஓகேவா? உங்க வீட்டுக்கு அருகே என்னென்ன உயிரினங்கள் இருக்கின்றன? நம்ம 2 வகையான உயிரினங்கள் இப்போ பார்த்தோம். நாய், பூனை, இதெல்லாம் கோழி, இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கிறது. ஆனால் இதில் எல்லாம் வேற 3 உயிரினங்களை எல்லாம் பார்த்தோம். எதெல்லாம்? காகம் இருந்தது, அணில் இருந்தது, ஓணான் இருந்தது, தேன்சிட்டு இருந்தது. இந்த அணில், ஓணான், தேன்சிட்டு, காகத்தை எல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கிறோமா? இல்லை. அது வீட்டின் அருகே தன்னாலேயே வளரக்கூடியது. இதே மாதிரி நிறைய உயிரினங்கள் இருக்கு. நம்ம அடுக்கலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதெல்லாம் பாருங்க. உங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க, நீங்க அடுக்கலையில் போகும்போது அங்க சில உயிரினங்கள் இருக்கும். இதெல்லாம் கரப்பான் பூச்சி பார்த்துருக்கீங்களா? சில வீடுகளில் இருக்கும், எல்லா வீட்லையும் இருக்காது, சில வீடுகளில் இருக்கும். வேற யாருக்குப்பா? வீட்டில் வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய தின்பண்டங்கள் பொருட்கள் எல்லாம் ராத்திரி வந்து திருடி தின்னுட்டு போறது யாரு? எலி. எலியும் வீட்டில் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி செடிகள் இருந்ததுன்னா என்ன வரும்? வண்ணத்து பூச்சிகள் வரும், குருவிகள் வரும், இல்லையா? ஓணான் வரும், கொசு வரும், ஈ வரும். வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய உயிரினங்களோட பேர் எடுத்துக்கணும். நிறைய உயிரினங்கள் நம்ம வீட்டில் வளர்க்குறது. வீட்டில் ஏன் வளர்க்குறோம்? பல தேவைகளுக்காக வளர்க்குறோம். இப்போ கோழியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? முட்டை கிடைக்குது. இதே மாதிரி முட்டை தரக்கூடிய நிறைய பறவைகளை நம்ம வீட்டில் வளர்க்குறோம். எதெல்லாம்? வாத்து, வான்கோழி, கினிக்கோழி, இப்படியெல்லாம் நிறைய பறவைகள் வீட்டில் வளர்க்குறோம், அந்த முட்டை இருக்கிறதுக்கு வேண்டிட்டு. அதே மாதிரி நமக்கு கம்பளி ஆடையெல்லாம் எதுலேருந்து கிடைக்குது தெரியுமா? ஆட்டு, செம்மறி ஆட்டு ரோமத்திலிருந்து தான் நமக்கு கம்பளி ஆடை கிடைக்குது. அதனால ஆடுகளை நம்ம ரோமத்திற்காக வளர்க்கிறோம். பசு, காளையெல்லாம் எதுக்காக வளர்க்குறோம்? பசுவிலிருந்து பால் கிடைக்குது. காளை நமக்கு வயலெல்லாம் உழுகிறதுக்கு உதவுது. நாயோயோ வீட்டை காக்குது. பூனையோ எலி பிடிக்குது, இல்லையா? இப்படி ஒவ்வொரு உயிரினங்களையும் ஒவ்வொரு காரணத்துக்காகத்தான் நம்ம வீட்டில் வளர்க்குறோம். குதிரையே வளர்க்குறோம். குதிரை வண்டி இழுக்கும், வண்டியில் ஏறிட்டு போகலாம். வண்டி இல்லாமையும் குதிரையில் ஏறிட்டு போகலாம். யானையை வளர்க்கிறோம் தெரியுமா வீடுகளில்? ஏன்? திருவிழா காலங்களில் அலங்கரித்து நிறுத்துவதற்கு யானையை இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் யானையை தடி இழுக்கிறதுக்கும் மற்ற வேலைகளை செய்வதற்கும் தான் மனிதன் பயன்படுத்த தொடங்கினான். தடி இழுக்கிறது, ஒவ்வொரு மன்னன் கூட அல்லது ஒவ்வொரு நாட்டு கூட சண்டை போடும்போது அந்த சண்டையில் யானை படையை கொண்டு வருவதுக்கு அப்படியெல்லாம் தான் யானையை வளர்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி யானைகளுடைய வளர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி யானையை ஆட்கார்களெல்லாம் வளர்க்குறது உண்டாங்க. ஓகேவா? அப்போ வீட்டில் தன்னால் வளரக்கூடிய சில உயிரினங்கள் உண்டும், நாம் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் உண்டு. அப்போ நான் ஒரு அட்டவணை தர்றேன், அதில் நீங்கள் எழுதணும். வீட்டில் நாம் வளர்க்கும் உயிரினங்கள், வீட்டில் தன்னால் வளரும் உயிரினங்கள் எழுதணும், இல்லையா? சரி, அதில் என்னெல்லாம் எழுதணுன்ட்டு நீங்கள் உங்கள் ஆசிரியர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் அதை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்து பாருங்க, பாடப்பகுதியில் வரும் உயிரினங்களை வட்டமிடுங்க. அப்போ நிறைய உயிரினங்கள் சார் வாசிக்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, சார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் வட்டம் போட்டு அதை ஒரு படம் ஃபோட்டோ எடுத்துட்டு
உங்கள் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி கொடுக்கணும். குறிப்பாக உங்கள் பெற்றோர்கிட்ட காமிச்சு கொடுக்கணும். அம்மா இங்கே பாரு, எங்கள் சார் சொன்னதில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வட்டம் போட்டிருக்கிறேன், சரியான்னு பாருன்னு சொல்லிட்டு அம்மாட்ட காமிச்சு கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்டிலே இருந்து படிக்கும்போது நமக்கு கூடுதல் உதவுறது யாரு, அம்மா அப்பா எல்லாரும் தானே. அப்போ அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். சரி, அடுத்து ஒரு விடுகதை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. வெள்ளை நிற கொண்டைக்காரி ஒற்றை காலில் நிற்பாள், அவள் யார்? படத்தை பாருங்க. வெள்ளை நிற கொண்டைக்காரி ஒற்றை காலில் நிற்பாள், அவள் யார்? வெரி குட். என்னது? கொக்கு. பல வகையான கொக்குகள் இருக்குது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய கொக்கு நம்ம கொக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பால் போன்று வெள்ளை நிறம். சரி, அடுத்து சொற்கள் உருவாக்குறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நடுவில் கொடுத்துருக்கக்கூடிய எழுத்து பார்த்தீங்களா, இந்த எழுத்து வரக்கூடிய 2 வார்த்தைகள் நம்ம பாடப்பகுதியில் வருது. யார் கண்டுபிடிப்பா? இதே நடுவில் கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துல தொடங்கக்கூடிய 2 வார்த்தைகள் எதெல்லாம்? ஓங்கி ஓடியது. யார் ஓங்கி கொத்தியது? கோழி ஓங்கி டொப்புன்னு ஒரு கொத்து கொத்துச்சு, அதுல ஒரு வார்த்தை வருது ஓங்கி. கொத்து வாங்கின உடனே என்ன செஞ்சது? ஓடிச்சா இல்லையா? அந்த ஓங்கி ஓடியதுலையும் இந்த எழுத்து வருது. அப்ப இந்த எழுத்தை வச்சுட்டு சில வார்த்தைகள் உண்டாக்குறதுக்கு கூட சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, மேல இருக்கிறதும் இது சேர்ந்த என்ன ஆகும்? ஓடி. இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 சேர்ந்ததுன்னா ஓடு. ஓலை. அடுத்து ஓசை, ஓடை இல்லையா? நம்ம 1, 9 இதெல்லாம் ஓ படித்தோம். அதே மாதிரி அந்த ஓக்கு கீழே சுழிச்சு விட்டாச்சுன்னா அது என்னதான் மாறிடும்? ஓவா மாறிடும். ஓடி. வாசிக்க பார்க்கட்டும். ஓடு, ஓலை, ஓசை, ஓடை இதெல்லாம் இருக்குது. இதே மாதிரி ஓவல தொடங்கக்கூடிய வேற ஏதாவது சொற்கள் உங்களுக்கு தெரியுமா? சார் சில சொற்களை காட்டுற, கண்டுபிடிங்க, வாசிக்க முடியுமான்னு பாருங்க. இது என்னது? ஓணம். நம்ம கேரளாவுடைய தேசிய பண்டிகை ஓணம். இதோ ஓவியம். ஓவியம்னா என்னது? படம். ஓசை. ஓசைன்னு என்னது? சத்தம். ஓடை. ஓடைன்னு என்னது? தண்ணீர் போகக்கூடிய ஓடை. நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம். ஓட்டம். ஓட்டம் என்னது? இதெல்லாம் நீங்க எழுதியும் வாசிச்சும் பாருங்க. ஓகேவா? சரி, இனி இந்த பக்கம் கண்டுபிடிப்போம் எழுதுவோம் சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பாருங்க. நிறைய உயிரினங்களுடைய படம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் இருக்குது, வீட்டில் நம்ம கூட சேர்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்குது. நம்ம வளர்க்கவே வேண்டாம், அது தன்னால் இருக்கும். 8 காலி, அதே மாதிரி பல்லி, ஓணான், வண்ணத்துப்பூச்சி, ஈ, கொசு, எலி இதெல்லாம் நம்ம வீட்டில் வசிக்கக்கூடிய உயிரினங்களாகும். அதுக்குள்ள படங்கள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. முதல் படத்தில் இருக்கிறது யாரு? எஸ், வண்ணத்துப்பூச்சி. 2வது படத்துலையோ அரே எலி. நம்ம பார்த்தோம்ல, மியாவ் மியாவ் பூனை, மீச உள்ள பூனை, எலி பிடிக்கும் பூனை, ஏணி ஏறும் பூனை, எலி. அடுத்து மாமரத்தில் உட்கார்ந்துருந்தாலும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. யார் அது? எஸ், ஓணான். அடுத்து இருக்கிறது யாரு? பழத்தை கொறித்து கொறித்து தின்னும் யாரு? அணில். அதுக்கு அடுத்து இருக்கிறது யாரு? பல்லி. எந்த சிவர்லையும் எப்படி வேணாலும் நடக்கும். கடைசியில் இருக்கிறது யாரு? கொசு. கொசுதான் அதில் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஏராளமான துன்பம் தரக்கூடிய உயிரினமாக இருக்கு. அது வீட்டுக்கு பக்கத்தில் கெட்டி நிற்கக்கூடிய, தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரில் தான் அது வசிக்குது. சரி, இனி நம்ம இந்த பக்கம் இருக்கிறத வாசிக்கணும். சரியான உயிரினத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கணும். பேர் எழுதணும். நான் வீட்டில் வசிப்பேன், சுவரில் நடப்பேன். நான் யார்? வீட்டில் வசிக்கிறது, சுவரில் நடக்கிறது இல்லையா? தான் இருக்கிறது பள்ளி. பள்ளியை கொண்டு வந்து முதல் படத்தில் வைக்கணும். அதனால நீங்கள் படத்தில் வைக்க முடியாது. நீங்கள் அங்கேருந்து ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும் பள்ளிக்கு. அங்கேருந்து பள்ளிக்கு ஒரு கோடு போடணும். அதை அந்த முதல் கட்டத்தில் பள்ளின்னு எழுதவும் வேணும். 2வது பாருங்க, நான் தோட்டத்தில் வசிப்பேன், அடிக்கடி நிறம் மாறுவேன்.
யாரு? அடிக்கடி நிறம் மாறுறது யாரு? ஓணான். அதுக்கு பச்சோந்தின்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ அங்கிருந்து இங்கே ஒரு கோடு போடணும். அதில் பச்சோந்தின்னு 2வது கட்டத்துக்கு நேர எழுதணும். 3வது யாருன்னு பாருங்க. நான் மரத்தில் வசிப்பேன், பழத்தை கொறித்து கொறித்து தின்பேன். மரத்தில் வசிக்கிறதும் பழத்தை கொறித்து கொறித்து திங்கிறது யாரு? அணில். அப்போ அங்கிருந்து அணிலுக்கு ஒரு கோடு போடணும். அங்கே அணில் எழுதணும். அடுத்தா நான் அழுக்கு நீரில் இருப்பேன், ரத்தம் குடித்து மகிழ்வேன். ஏற்கனவே சார் சொன்ன நமக்கு மிகவும் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு உயிரினம் எது? கொசு. அப்போ அங்கிருந்து கொசுக்கு ஒரு கோடு போடணும். அங்கே கொசுன்னு இருக்கணும். பூக்கள் தோறும் பறப்பேன், தேனை குடித்து மகிழ்வேன். அது யாரு? அதுதான் மேலே இருக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி. அப்போ அங்கிருந்து வண்ணத்து பூச்சிக்கு ஒரு கோடு போடணும். இதுக்குள்ள வண்ணத்து பூச்சின்னு எழுதவும் வேணும். கடைசியில் பாருங்க, சமையல் அறையில் வசிப்பேன், எல்லாம் கடித்து தின்பேன். அது யாரு? ஆமாம், எலி. அப்போ இங்கிருந்து எலிக்கு ஒரு கோடு போடணும். இதுக்குள்ள எலின்னு எழுதவும். எழுதுவீங்களா? ஓகே, ஒன்றுபடி வாசிக்கிறேன். நீங்கள் விடையை சொல்லுங்க. நான் வீட்டில் வசிப்பேன், சுவரில் நடப்பேன். யாரே? பள்ளி. நான் தோட்டத்தில் வசிப்பேன், அடிக்கடி நிறம் மாறுவேன். யாரே? ஓணான். நான் மரத்தில் வசிப்பேன், பழத்தை கொறித்து கொறித்து தின்பேன். யாரே? அணில். நான் அழுக்கு நீரில் இருப்பேன், ரத்தம் குடித்து மகிழ்வேன். யாரே? கொசு. பூக்கள் தோறும் பறப்பேன், தேனை குடித்து மகிழ்வேன். யாரே? வண்ணத்து பூச்சி. சமையல் அறையில் வசிப்பேன், எல்லாம் கடித்து தின்பேன். யாரு? எலி. அப்போ இந்த பாடத்திலிருந்து நம்ம இவ்வளவு காரியங்கள் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நாமளே வளர்க்கிறது, வீட்டில் தன்னால் வளர்கிறத பற்றி படித்தோம். கோகிலாவுடைய நாய்க்குட்டி என்ன செய்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு அந்த உயிரினங்கள் என்னவெல்லாம் செய்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி, இனி என்ன நடந்திருக்கும்? தொடர்ந்தும் ஆலோசிச்சுட்டு வாங்க. நமக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, பாய்.